எமது சென்னை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் செல்லலாம். ராமச்சந்திரன் வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க? அலுவலகமா அல்லது வங்கி அலுவலகமா அல்லது அஞ்சல் அலுவலகமா? அங்க மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கிறது? பொதுமக்கள் வசதிக்காக அந்த பகுதியில் செய்திருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? ராமச்சந்திரன், நாம நிற்கக்கூடிய பகுதியானது சென்னை தலைமைச் செயலகம் அருகே இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகம். இந்த அலுவலகத்தில் பழைய மற்றும் செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக காலை 7 மணி முதலே தற்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்களும் வியாபாரிகளும் நீண்ட வரிசையில் நிற்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து செல்லக்கூடிய ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய இணைப்புச் சாலை. இந்த இணைப்புச் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்களை தற்பொழுது திருப்பி விட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிற்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாகவே இந்த பகுதியில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சரியாக 10 மணிக்கு துவங்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் தென்மண்டல இயக்குனர் சரக்துலா சற்று முன் நமக்கிடம் செய்தியாளர் தெரிவித்திருந்தார். அதாவது சரியாக 10 மணிக்கு துவங்கும் என்று அறிவித்திருந்தார். இன்னும் சில நிமிடங்களில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு கவுண்டர்கள் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய நோட்டுகளை வழங்குவதற்கு தயாராகி வருகின்றனர். கூடுதல் கவுண்டர்களும் கூடுதல் நேரமும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. வழக்கமாக காலை 10 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை இந்த சிறப்பு கவுண்டர்கள் செயல்படும். வழக்கமான நாட்களில் 5 கவுண்டர்கள் மட்டுமே செயல்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை முதல் நாள் என்பதால் 10க்கும் மேற்பட்ட சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கவுண்டர்களில் இன்னும் சில நிமிடங்களில் பழைய மற்றும் செல்லாத நோட்டுகளை கொடுத்து புதிய 500 மற்றும் 2000 மற்றும் தேவையான 100 மற்றும் 50 போன்ற ரூபாய் நோட்டுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக தயாராகி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு காலை முதலே நிற்பதை நேரடியாக பார்க்க முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கையில் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை கையில் வைப்பதை நேரடியாக பார்க்கலாம். இவர்கள் வேலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட நேரமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்பொழுது நம்மிடம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்போம். நீங்க ஏன் இன்னைக்கு திருமண அழைப்புதலோட வந்திருக்கீங்க? உங்களோட அவசிய தேவை என்ன மாதிரி இருக்குது? சார், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் நம்ம செக்காக கொடுத்து பண்ணிடலாம். இவன் வந்து நம்ம சத்திரத்துக்கு கொடுத்தாலும் சரி, சமையல்கார் கொடுத்தாலும் நம்ம கட்டலாம். சின்ன ஒரு பூ வாங்குறதுலேருந்து பாரிஸில் வந்து எதுவுமே 500 அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 4000 ரூபாய் கொடுத்தா 10 இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணா கூட வந்து 500 ரூபாய் வாங்கவே மாட்டேன்றாங்க. அவங்க ஸ்வீப் கார்டும் கிடையாது பண்ணுறது நாங்களுக்கு. ஸோ காசுன்றது அத்தியாவசியம் 100 ரூபாய் 200 ரூபாய் இன்னைக்கு காலகட்டத்தில் தேவை அதிகமாக இருக்குது. இந்த 4000 ரூபாய் கூட 10 கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு கொடுத்தீங்கன்னா கல்யாணம் வச்சிருக்கு, நீ நைட் ரிசப்ஷன் போயிட்டு இருக்க, ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கும் எங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காது. நான் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணி எங்களை என்ன பண்ணுறது? காலை 7 மணிக்கு ஒன்று டிஃபன் சாப்பிடல, ஒன்றுமே சாப்பிடல, கியூல இருக்க ஒன்றும் விடல, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க. விட்டு பார்த்தா அவங்க என்ன பத்திரிகை காட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு சொல்லி கேட்கலாம் வெயிட் பண்ணிருக்கோம் சார். இல்ல இப்ப உயர் மதிப்புள்ள இந்த 500 ரூபாய் நோட்டு தற்பொழுது இப்ப என்ன மாதிரி இருக்குது? நீங்க வேற என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறீங்க? கூடுதல் ரூபாய் ஒதுக்குன்னு சொல்லி நீங்க கோரிக்கை வைப்பீங்களா இந்திய ரிசர்வ் வங்கிட்ட? இல்ல சார், இது என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இப்ப இது மட்டும் இதே மாதிரி இன்னைக்கு முகூர்த்த நாள் இருந்தால நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இது மாதிரி இருப்பாங்க. இப்ப என்னன்னா உங்களை சொல்லிட மற்ற சொல்ல முடியாது. நல்லா இப்போ சின்ன சின்ன 100 ரூபாய் நோட்டு தான். இப்போ ஈவன் கடையில் போய் நம்ம பாரிஸ்ல போய் சின்ன ஒரு பூ வாங்குறது கூட அவங்க 500 ரூபாய் வாங்க மாட்டாங்க. இது மதிப்பு நேற்று வரைக்கும் முன்னாடி நல்லா இருந்தது, நேற்றோட இதுக்கு மதிப்பு இல்லாத மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. புது நோட்டு மட்டும் மதிப்பு மாதிரி தெரியுது. மற்றொரு நபர் இருக்கார், அவரிடம் கேட்பா. நீங்க வெறும் 500 ரூபாய் நோட்டுகளை வைத்துள்ளீர்கள். நீங்க இப்போ ஒரு நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கப்படும் சொல்லி இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லிக்குது. இந்த அமௌண்ட் உங்களுக்கு போதுமா? முதல் நாளா கூடுதல் அமௌண்ட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கூடுதல் அமௌண்ட்டுக்காக தான் சார் நாங்கள் ரிசர்வ் பேங்க் வந்திருக்கிறோம். நாங்கள் வீட்டானா 4000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. இங்கே வந்தாக்கா ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தா தானே சமாளிக்க முடியும். மளிகை சாமான் வாங்க முடியல, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பஸ் பார் கொடுக்கணும், அதை பால் வாங்கணும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார். இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ காலையில் 7 மணி வந்து நிற்கிறோம் சார், சாப்பாடு எல்லாமே நிற்கிறோம். நாங்கள் ஏதாவது ஒரு ஷாமினா தண்ணி இல்லை சார், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இவ்வளோ பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. முதல் நாள் கூட 8 மணி அந்த மாதிரி முன்னதாகவே துவங்கலாம்ல, இன்னும் 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் துவங்கல. நீங்க இந்திய ரிசர்வ் வங்கி என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்திய ரிசர்வ் வந்து ஷாமினா போட்டு சீக்கிரமா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும் சார். தண்ணி வசதி இல்லை, சாப்பிடல, எதுவுமே இது இல்லை சார். இந்த 4000 ரூபாய் போதாது சார். ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கணும் சார் ஒரு வழிக்கு சமாளிக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டப்படுங்க எல்லாரும் வந்து இருக்காரு. நீங்க 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து விசிறி போல வந்து வச்சிருக்கீங்க. என்ன காரணத்துக்காண்டி இங்க வந்திருக்கீங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி? அந்த பகுதியில
தேசிய மற்றும் தனியார் வங்கிகள் செயல்படுது, அங்க மாத்திக்கலாம்ல, அங்க விட்டு இங்க வரதுக்கான காரணம் என்ன சார்? அங்க வந்து மாத்த முடியல சரியான கூட்டம், அவங்க சரியான ரீசன் கேட்கறாங்க. இங்க வந்து 1000 ரூபாய்க்கு மேல 10,000 மாத்தலாம் ஒரு நம்பிக்கையில வந்துருக்காங்க. வீட்டுக்கு நேற்று செலவு காசு, நீங்க செலவு காசு இல்லை, ரெண்டாவது செல்போன் ரீசார்ஜ் பண்ண முடியல, இதெல்லாம் 500 ரூபாய் கொடுத்தா மாத்த மாட்டோம், இன்னும் 500 ரூபாய் ஃபுல்லா ரீசார்ஜ் பண்ணிடலாம். சரி இங்க வந்து அதிகமா மாத்திக்கலாம்னு கியூ நிக்கிறேன். காலைல 8 மணில நிக்கிறேன், இன்னும் கவுண்டர் திறக்கல. கொஞ்சம் சீக்கிரம் திறந்தா ஓரளவு கியூ காலியாகும், ஒரு வெயில் நிற்கிறது குறையும். அவங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு திறக்காம இருக்கிறாங்க, இன்னும் கொடுக்கல பணம். நிச்சயமாக இந்த பகுதியில் வந்து ஏராளமான பொதுமக்கள் நேரடியாக சொல்றதை நீங்களே கேட்டிருப்பீங்க. நாளை முதல் வரும் 18ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத்துறை மற்றும் தனியார் துறையை சேர்ந்த வங்கி மையத்திலையும் ஏடிஎம்லையும் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரை அதிகபட்சமாக வாரம் ஒன்றுக்கு எடுக்கலாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் தென்மண்டல இயக்குனர் சதக்துல்லா நம்மிடம் தெரிவித்திருந்தாருங்க. நாளை முதல் நீங்க ஏடிஎம் மையத்தில் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்தில் வந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கிக்கான செஸ்ட் கரன்சி செஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய 270 இடங்களில் அதற்கான தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆகையால் பொதுமக்கள் எந்த வகையிலும் பேனிக் ஆகாமல் உங்களுக்கு தேவையான சில்லறைகள் விரைவாக கொடுக்கப்படும் என்றும் அவர் நம்மிடம் தெரிவித்துள்ளார். அந்த தொகை வருங்காலங்களில் கூடுதலாக விரிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகையால் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நம்மிடம் நேரடியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.